السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. قال الله عز وجل في محكم تنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون بالأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير. பிரியமான சகோதரர்களே, புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகை சத்தியத்தின் பால் ஈர்த்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை முற்றிலுமாக அடிபணிந்து நடந்த சத்திய தோழர்கள் சஹாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றில் ஓட்டுமாக. பொதுவாக பள்ளிவாசல்களை உட்காரும்பொழுது இந்த முன்னாடி சஃபுறீங்களே, எதற்காக? எதுக்கு தான் விட்டுருக்கீங்க? யாராவது விஐபி வர போகிறாங்க, உங்களுக்கு பொறுப்பு ஏதாவது கொடுத்துருவாங்க, பயம். முன்னாடி வாங்க, ஃபஸ்ட்டு முன் சஃபை நிறைவேற்றுங்க. இல்லாட்டி லாஸ்ட்டில் சில விஐபிகள் வருவாங்க, அவங்கவுங்க மண்டையில் அப்படியே மிதிச்சுட்டே போவாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி சஃபை ஃபீல் பண்ணும். பிரியமான சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை பெற்ற மகிழ்ச்சிக்கான ஏறத்தாழ 80வது ஆண்டு இல்லையா? சுதந்திரம் பெற்று எத்தனை தாச்சு? 79 முடிஞ்சு 80வது ஆண்டு இல்லையா நாளைக்கு? இதை அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தருணத்திலே முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி எப்பாடுபட்டது என்பதனை பறைசாற்றக்கூடிய ஜும்மாவாக இந்த ஜும்மாவை நான் அமைக்க விரும்புகிறேன். காரணம், இந்த செய்தியை ஒரு காலம் தொட்டு இந்த முஸ்லிம் சமூகம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யாதுடைய விளைவு இன்று முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது ஏதோ வந்தேதிகள், ஏதோ நாடு கடத்தப்பட்டு வந்தவர்கள், அகதிகளை போன்று ஒரு பார்வை பார்க்கப்படுவதை யாராலும் மறுக்க முடியாது சகோதரர்களே. உண்மையிலேயே தான் அதை வரம்பு மீறி சொல்றேனா? முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? நீ இந்த நாடு இல்லை, நீ வேற நாட்டுக்கு போண்டு சர்வசாதாரணமாக மீடியாக்களிலும் கூட உட்கார்ந்து பேசக்கூடிய பச்சோந்திகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த நாடும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாள சின்னங்களும் முஸ்லிம்களுடைய தியாகத்தையும் முஸ்லிம்களுடைய திறமைகளையும்
அணிதினமும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. இதை இன்னமும் வீரியமாக இந்த சமூகம் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சென்று சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இந்த முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பு என்ன? சகோதரர்களே, பொதுவாக ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் சொல்லலாம், இந்த நாட்டினுடைய சுதந்திர வேட்கை எப்போ ஆரம்பிச்சிச்சு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதான் ஆரம்பிச்சிச்சு? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி முயற்சித்தவர்கள் யாரு தான்? யார சொல்லுவீங்க? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு அடிப்படை யாரு தான்? யார் சொல்லுவீங்க? காந்திஜி. காந்திஜி மறுக்க முடியாது, இந்த தேசத்தினுடைய பிதா, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. ஆனால் இது மட்டுமே வெளிப்படை தன்மையாக இருக்கிறதே தவிர இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும் தியாகங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டது. திட்டமிட்டு இன்று அளவும் என்ன செய்யப்படுது? மறைக்க. சரி, சௌர் சொன்னாரு காந்திஜி இப்படின்னு. இது ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு இடையில நடந்த சம்பவங்கள் இல்லையா? இல்லை, நன்றாக காதை திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சுதந்திர வேட்கைக்காக போராட்டம் நடத்திய களம் எப்பொழுது தெரியுமா? ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதற்கான வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான்? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி சுதந்திர வேட்கை உருவாக்கியவர்கள் எப்போ? பொதுவா நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அல்லது ஃப்ரீடம் உடைய துவக்கம் எங்கிருந்து சொன்னா 1008 அது என்னது 1857 இருந்து உருவானது என்று சொல்லுவாங்க. இது முற்றிலும் தவறான கருத்து. இது அபாண்டமான பழி சுமை. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் இது 1750களில் உருவாக்கப்பட்டதான் இந்த சுதந்திர வேட்கைக்காக போராடிய போராட்ட களங்கள். எப்பொழுது ஆரம்பிச்சுதா? 1750க்கு முன்னிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதை படித்தால் ஒழிய வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாது. நம்மவர்களுடைய வரலாறை பற்றி நமக்கு சிந்தனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சதிகள் எப்படி போடப்படுது? சில காவியங்களை பற்றிய சினிமா துறைகளில் வரும் பொழுது அது ஹிஸ்டரி என்பதாக எழுதப்படுகிறது. உண்மையான சம்பவங்கள் நடைபெற்றவர்களே திரைகளிலே காட்டப்படும் போது அதற்கு பேர் என்ன சொல்லப்படுது? அதற்கு உதாரணமாக சொல்லலாம், இதை டிப்பு சுல்தான்ங்கிற நாடகம் ஓடிட்டு இருந்துச்சு. அது கீழே என்ன எழுதுவானுங்க? என்ன எழுதுவான்? ஸ்டோரின்னு எழுதுவான். என்ன எழுதுவான்? ஸ்டோரி. ஸ்டோரிங்கிறது யார் எழுதுறான்? ஆக்சுவலி என்ன எழுதணும்? அதுக்கு ஹிஸ்டரின்னு எழுதணும், வரலாறு எழுதணும். அது திட்டமிட்ட சதிகள் நடந்தது. ஆனாலும் கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சகோதரர்களே, 1750ற்கு முன்னதிலிருந்தே சுதந்திர வேட்கை இந்த இந்திய திருநாட்டில் ஆரம்பிச்சது. காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஆண்ட பரவர் என்று. அது யார் சொல்றாங்க உண்மையிலே சத்தியம் எனக்கு தெரியாது. சும்மா அந்த மீடியாக்களில் பேசுறதான் கேள்விப்பட்டிருக்கேன். அது யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆக்சுவலி சொல்ல வேண்டும் இருந்தால், உண்மையாக சொல்ல வேண்டும் இருந்தால் யார் சொல்லணும்? முஸ்லீம்கள் சொல்லணும். யார் ஆண்டது? இந்த தேசத்திலே 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தது யாரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சமூகம். சகோதரர்களே, ஆங்கிலேயர்களுக்கு பொதுவாக இந்தியர்களின் மீது உள்ள கடுப்பு அதிகமா, முஸ்லிம்கள் மீது அதிகமாக கடுப்பா, குரோதமா, வெறுப்பான்னு சொன்ன யார் மேல? அதுக்கு முஸ்லிம்கள் மேல. காரணம் சகோதரர்களே, அவர்களிடத்தில் தான் இவன் என்ன இந்தியா கம்பெனி கொண்டு வந்தான்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமான்னு கேட்க. என்ன இந்தியா? ஈஸ்ட் இந்தியாங்கிற பெயரால் உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நாட்டினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் மாற்றி ஒரு கட்டத்தில் என்ன செய்யறான்? இந்த நாட்டையே கைப்பற்றுகிறான். அவன் கைப்பற்றியது யாரிடம் இருந்து? யாரிடம் கைப்பற்றினான்? முஸ்லீம்கள், முகல்களிடத்திலிருந்து என்ன செய்யறான்? ஆங்கிலேயன் தன்னுடைய. அப்போ யாரிடம் இருந்து பிடுங்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் மிக பெரிய என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். எதற்காக பிடுங்கினானோ அவன் இந்த சமூகத்தை அழிக்க விரும்பினான். ஆக மொத்தத்திலே சுருக்கமாக சொல்ல போனால் ஆங்கிலேயனுக்கு மிக கடுப்பை ஏற்படுத்தக்கூடிய சமூகம் யாராக இருந்தார்கள்? முஸ்லிம் சமூகமாக இருந்தார்கள். சகோதரர்களே, இப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவன் ஒரு கட்டத்திலே கொடுங்கோல் ஆட்சிகளை நிறைவேற்றும் பொழுது, மனிதர்களுடைய நிலைகளுக்கு மாற்றமான சில திட்டங்களை போடும் பொழுது, மனிதனுடைய உரிமைகளை பறிக்கும் பொழுது,
அடிமை சாசனத்தை எழுதும் பொழுது, அடிமைகளாக மக்களை மாற்றும் பொழுது வீறிட்டு எழுந்தவர், முதல்ல இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அறைகூவல் விடுத்தவர், மிக பெரிய அளவிலே முழக்கத்தை இட்டவர் யார் தெரியுமா சகோதரர்களே? சையத் அஹ்மத் ஷஹீத் ரஹிமத்துல்லாஹி அலைஹி. யார் அவர்கள்? சையத் இஸ்மாயில் ஷஹீத் ரஹிமத்துல்லாஹி அவர்கள், சையத் அஹ்மத் ஷஹீத் ரஹிமத்துல்லாஹி அவர்கள். இவர்கள்தான் முன்னால் நின்று ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சிக்கு எதிராக குரல் விடுத்தவர்கள். அதை யாரும் மறக்க முடியாது. ஆங்கிலேயனுக்கு ஒரு 3 புக்கை பார்த்தா எப்பவும் பயம். இன்னைக்கு சில பேருக்கு சில புக்குகளை பார்த்தா பயம் இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா இல்லையா? அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு 3 புக்கை பார்த்தா பயம். சையத் அஹ்மத் ஷஹீத் உடைய தக்வத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய புக்கு, தக்வத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அதுல என்ன வருது? தக்வத்துல், சொல்லி பாருங்களேன் மனசுக்குள்ளார, என்ன வருதா? ஈமான். ஈமானுடைய பேச்சுக்களை பேசுற இடத்துல எங்கேயாவது போராட்டம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புக்கில் வேற எதுவுமே இல்லை. யுத்தம் புரியுங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை புரியுங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த புக்கை பார்த்தா என்ன செய்யறான்? பயப்படுறான். அடுத்த புக்கு சையத் அஹ்மத் ஷஹீதுடைய மல்ஃபூசாத் என்று சொல்லக்கூடிய சையத் அஹ்மத் ஷஹீத் மல்ஃபூசாத்துடைய புக்கை பார்த்தா அவனுக்கு எப்பவுமே பயம். 3வது புக்கு ஷர்ஹ் விகாயாவினுடைய அல் கிதாபுல் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இந்த பார்ட்டை பார்த்தாலே செய்வான், பயப்படுவான். காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் புக்கோட எப்படி எக்ஸ்பிளைனா நிறைய பேசுறதுக்கு நேரம் பார்த்தாது. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நீங்களாம் டைம் பார்ப்பீங்க. ரைட்டு, எப்போ டைம் முடியும்? ஏன்னா நிறைய பேர் கேட்கும் பொழுது எத்தனை மணிக்கு தொழுகுன்னு தான் கேட்பான். எப்போ ஹுத்பா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ 4 வார்த்தைகளை நல்ல விஷயங்களை கேட்கலாம், அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. எப்போ தொழுக முடியும், நேராக போய் சாப்பிடுவோம். ஹைர், நீண்ட நேரம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு புக்கை மட்டும் சொல்றேன், தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம். அதில் எழுதப்பட்டது செய்தி என்ன தெரியுமா? ஈமானை பற்றி மட்டுமே எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஈமான் கொண்டவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? இணை வைக்க மாட்டான். ஈமான் கொண்டவன் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய உதவக்கூடிய நிலைப்பாடுகளை பற்றி, ஹுக்கூக்குல் இபாதாவை பற்றி. அடுத்து அதில் எழுதப்பட்டிருக்கு தௌஹீதுடைய சிந்தனைகள். எதை பற்றி எழுதிருக்கு? ஒரே இறைவனை மண்டியிட்டவன் வேற யாரிடம் என்ன செய்ய மாட்டான். இதுவே அவங்களுக்கு பெரிய குழப்பமா இருந்துச்சு. இவன் இந்த கிதாபுல தௌஹீதை பத்தி எழுதிருக்கு. தௌஹீத்னா இன்னைக்கு பேசுறது இல்லை, ஜமாத்தை பத்தி இல்லை, அது என்னமோ தாழை வார்த்தை மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி இல்லை. தௌஹீத்னா ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய நிலைப்பாடு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஹதீஸ்கள், இதை எழுதப்பட்டிருக்கு. ஷிர்க் இணை வைத்தல ஒருபொழுதுமே ஷிர்க் வச்சு பழகினவே உதாரணத்துக்கு காப்பாற்றணும், யார் மனசை புண்படுத்தல, புண்பட்டா பரவாயில்லை, புண்பட்டா தர்கால போய் சஜிதா செய்யற ஆளுக்கு அடுத்தவன் காலில் விழுகிறது ஈஸியா கஷ்டமாத்தா? சஜிதா யார்கிட்ட செய்யணும்? தர்கால போய் சஜிதா செய்யணும் ஒருத்தன், அவன் அடுத்தவன் காலில் விழுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்ப இணை வைக்கிறவன் என்னைக்கா இருந்தாலும் தன் ஈமானை இழந்துடுவான். போடா கொஞ்ச நேரத்தில் அப்படி அப்புறம் களிமா சொல்லிக்கலாம் போயிடும். இந்த ஈமானிய உணர்வு இருக்கக்கூடியவர்களை பார்த்து அஞ்சக்கூடிய நிலைப்பாடு யாருக்கிட்ட இருந்துச்சு? ஆங்கிலேயர் இடத்துல இருந்துச்சு. பெரியமான சகோதரர்களே, ஒரு திட்டமிட்ட சதி 1857 சுதந்திர வேட்கை ஆரம்பித்ததாக இருக்கக்கூடிய செய்திகளை அரசியல்வாதிகள் வேணா பரப்பலாம். ஒரு வரலாறை தெரிந்து கொள்ள முற்படக்கூடிய சமூகமே 1750 தான் என்ன செய்து சுதந்திரத்தினுடைய வேட்கை ஆரம்பித்தது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த அவருடைய மகனார் அப்துல் அசீஸ் ரஹீமா ஆபாதியில் இருக்கக்கூடிய அவருடைய மகனார், அவர் தான் முதல்ல ஃபத்வா கொடுக்கிறார். எதற்கு ஃபத்வா கொடுக்கிறார்னா, நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யுத்தம் புரியுங்கள் என்ற ஃபத்வா கொடுக்கிறார். அது எதன் அடிப்படையில் கொடுக்கிறார்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், உதின லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ظுலிமூ வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹி லகதீர். அல்லாஹ்வுடைய வசனம், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமூ, எப்பொழுது உங்களுக்கு எதிராக அநியாயம் கட்டவிழ்க்கப்படுகிறதோ, ஆங்கிலேயர்கள் எப்பொழுது ஈமான் கொண்டவர்களையும் மக்களையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி சிறைப்பிடித்து அநீதிகளை இழைக்கிறார்களோ, அப்படியாப்பட்ட தருணத்திலே அவர்களுக்காக அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவது
உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற வசனங்களின் அடிப்படையில் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியுடைய மகனார் அப்துல் அசீஸ் அவர்கள் ஃபத்வா கொடுக்கிறார், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள் என்ற நிலையை அவர் அறிவிக்கிறார். அதற்கு பிறகு பார்க்கலாம் சகோதரர்களே, 1753 பங்காலிலே முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற அலி வர்தி கானுடைய பேரப்புள்ளியாக இருக்கக்கூடிய சிராஜுத் தௌலா, அவங்க தாத்தா என்ன செய்கிறாரு, சுதந்திர வேட்கையை ஆரம்பிக்கிறார். 1799 திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லா அலி அவர்களும் அவருடைய தகப்பனாராக இருந்த ஹைதர் அலி அவர்களும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போரிட்டார். எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை! 100 நாட்கள் நரியாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கமாக கர்ஜித்து செத்து போவதை சிறந்தது என்ற தத்துவத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு ஷஹீத் திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லா அவர்கள் ஷஹாதத்தை அடைந்தார்கள். அவங்க வாழணும்னா எப்படி என்ன வாழ்ந்திருக்கலாம் தான், அரசர்களை போன்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், அரசராக வாழ்ந்தவர்கள் ஷஹீத் திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லா அவர்கள். ஆனால் ஒரு நேரமும் தஹஜ்ஜத்தை விட்டது கிடையாது. என்ன செஞ்சதில்லை. இன்னைக்கு அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி கூட பள்ளிவாசல் அப்படி இப்படின்ட்டு வர்ற ஆளு திடீர்னு ஒரு பதவியும் பொறுப்பு வந்துச்சுன்னா என்ன செய்வார் அவர், ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் பக்கமே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், இந்த நாட்டினுடைய கண்ணியத்தை உயர்த்தியவர், மிசைலை கண்டுபிடித்தவர், ஏவுகணைகளை கண்டுபிடித்தவர் ஷஹீத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1799 இந்த சுதந்திர வேட்கை மக்களுக்கு மட்டத்தில் கொண்டு போய் ஒரு அழகான ஆட்சியும் கொடுத்தார்கள். அந்த ரிலேட்டிவ்ல தான் நமக்கு இருக்கு. எங்கே இருக்கு? கீழே இருக்கக்கூடிய, நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்களா, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன், திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஃபோர்ட், அதை நான் உள்ள நுழையும் போது பார்த்துருக்கேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டுச்சு. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல, இன்னைக்கு இருக்கானு தெரியாது, நான் போய் ரொம்ப வருஷமாச்சு. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களை பரவியது. மக்களுக்கு நீதமான ஆட்சி இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மிகப்பெரிய எதிரியாக கருதியவர்கள் ஆங்கிலேயர்கள். 1799 இருக்கக்கூடிய சம்பவங்கள். ஆம், ஒரு விஷயத்தை இங்கே மறந்து விடக்கூடாது. இந்த சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை நாள் ஆச்சு தான்? உங்கள்ட்ட தான் கேட்குறேன், எத்தனை வருஷம் ஆச்சு? 80 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி இந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி, அதில் ஒரு 150 முன்னாடி போட்டுக்கோமா, ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகளுக்கு முன்னாலவே இந்த சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். கிடைக்கப்படாததுக்கான அடிப்படை காரணம் என்ன? யாரு? நம்மவர்கள் தான். முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இன்றைய நாள் வரையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த சுதந்திரம் என்றைக்கோ கிடைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு உண்மையை மறைக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும். 1947 சுதந்திரம் நாம் பெற்றிருந்தாலும், இன்றையிலே 80 ஆண்டுகள் நிறைவடைந்தாலும், இதற்கு முன்னதாகவே ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சுதந்திர வேட்கை பெற்றிருக்கலாம். ஆனால் சிராஜுத் தௌலா, பங்காளுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சிராஜுத் தௌலாவுக்கு சூழ்ச்சி செய்து துரோகம் செய்தவன் யார் தெரியுமா? ஒரு பெயர்ந்தாகி முஸ்லிம் மீர் ஜாஃபர் என்று சொல்லக்கூடியவன். அதே போன்று திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தவன் யார்? மாற்றார்களா, மற்றவர்களா? யார் செஞ்சாங்க? மீர் சாதிக் என்று சொல்லக்கூடியவன் தான் என்ன செய்யறான்? திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிகளுக்கு துரோகம் செய்து சூழ்ச்சியிலே சிக்க வைக்கிறான். பேகம் ஹஜரத் மஹலுக்கு சூழ்ச்சி செய்தவர்கள் யார்? இவர்கள் ரொம்ப பெரிய ஃபைட்டர்ஸாக மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாதங்களிலே முற்களை வீசியவர்களிலே யார் தெரியுமா? பேகம் ஹஜரத், பீகாரில் பேகம் ஹஜரத் மஹலுக்கு எதிராக சூழ் செய்தவர்கள் நேபாளிலுடைய குர்கோர்னு சொல்லக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். சகோதரர்களே, இது மட்டுமா? ஆப்கானிஸ்தானுடைய ஓரங்களிலே இருக்கக்கூடிய சில பட்டான்களும் கூட சுதந்திர வேட்கைக்காக போராடியவர்களை சகோதரர்களே துரோகம் செய்த வரலாறுகளும் உண்டு. நிறைய நீண்ட போயிட்டே இருக்கு. ஆக மொத்தத்திலே 1947 இருந்து அதற்கு ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் சில கையவர்கள், முனாஃபிகீன்கள், வேடதாரிகள், பெயர் தாங்கிகள் இதே முஸ்லிம் தலைவர்களுக்கு துரோகம் செய்து முதுகிலே குத்திய வரலாறும் உண்டு. அதனால் சுதந்திரம் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஆகிய சகோதரர்களே,
அது மட்டும் இல்லை சகோதரர்களே, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்களில் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் மறக்க முடியாது. காலாபாணியுடைய அந்த தண்டனை அது பிரபலமாக இன்னும் கூட புக்கு விற்கிது, காலாபாணின்னு சொல்லி. அந்தமான் நிக்கோபார்ல சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்ட சதவீதம் ஏறத்தாழ 95% முஸ்லிம்கள். சோழர்கள் அந்தமான் சிறைகளில் இன்னைக்கும் என்ன செய்து சாட்சிகளாக சுஹதாக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலும் அவர்கள் 95% முஸ்லிம்கள், ஒரு 4-5% மற்றவர்கள் இருந்தாங்க. அதிலையும் குறிப்பாக வரலாற்றை மறந்து விடாதீர்கள். அந்த காலாபாணியுடைய தண்டனையில் இருக்கும் பொழுது, ஏன்னா அவன் வச்சிருக்கிற அந்த சிறைச்சாலை ஒருத்தர் உள்ள போயிட்டான், என்ன செய்யணும், அடுத்த உயிரோடு வர முடியாது. என்ன செஞ்சுதான் வருவான், செத்து பிணமாய்தான் வருவான். சில முஸ்லிம் தலைவர்கள், உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடியவர், இது மாதிரி ஒரு 4-5 பேர் சொல்லிட்டா நேரமா இவர்கள்லாம் சிறையினுடைய தண்டனைகளை அனுபவித்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனா அதே காலாபாணியினுடைய அந்த சிறைச்சாலையில் சென்றவர்களே ஒருவர் இருந்தார். அவரை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவருடைய பெயரை சொல்லிவிடுகிறேன். அவருடைய பின்பலம் என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. யார் அவர்? அந்தமான் நிக்கோபார்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது 3 முறை கடிதம் எழுதுகிறார் ஆங்கிலேயர்களுக்கு, மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார். யார் அவர் பேரு? சாவகர். ஆனா அதே 95% முஸ்லிம்கள் அந்த சிறைச்சாலைகளை ஷஹீதாக்கப்பட்டார்கள், சிறை தண்டனை அனுபவித்தார்கள். சில பேர் விடுதலை ஆகி இங்கே வந்தார்கள். ஆனா 3 பேர் என்ன செஞ்சான், மன்னிப்பு கடிதம் எழுதி இங்கே வந்து காந்திக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் யாரும் ஒருவன் சாவக்கார் என்பதிலே சந்தேகமில்லை சோர்லே. இப்படி சாவக்காருடைய பிள்ளைகள் இன்று வரைக்கும் உலகத்திலே துரோகம் செய்து கொண்டே இருப்பார்கள். திப்பு உடையதும் ஷஹீத் அகமதுடையவும் வாரிசுகள் இன்றைக்குடையும் இந்த நாட்டினுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக எப்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வரலாற்றுகளை நீங்கள் தெரியுதான். அந்த நேரத்தில் அவர்கள் பாடிய பாடல் தெரியுமா சகோதரர்களே? இந்த வரிசையிலே அவர்கள் சொன்ன வார்த்தை, सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है जोर कितना बाजुओ कातिल में है, वक्त आने दे बता देंगे तुझे ऐ आसमां, हम अभी से क्या बताएं क्या हमारे दिल में है, खींच कर लाई है सबको कत्ल होने की उम्मीद, आशिकों का आज झमखट कोई कु शह कातिल में है. இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த முஸ்லிம் தலைவர்கள் சோர்லே எல்லாருமே ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. சதவீதத்தில் தலைமை ஏற்றுதில்லை, கமாண்டிங்கில் யார் இருந்தான்னு சொன்னா இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு யார் இருந்தாங்க தான் முஸ்லிம்கள். எவ்வளவு அழகாக சொன்னார்கள், सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है बाजू देखना है जोर कितना बाजुए कातिल में है. இதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஃப்ரீயா இருந்தா அதை நீங்க நெட்ல போட்டு படிச்சு பாருங்க, அதோடைய அர்த்தங்கள் தெரியும். वक्त आने दे बता देंगे तुझे ऐ आसमान, நேரம் வரும்போது ஓ வானமே உனக்கு காட்டிடுவோம். अब हम अभी से क्या बताएं क्या हमारे दिल में है, எங்களுடைய உள்ளத்தில் இந்த போராட்ட களத்திலே எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். खींच कर लाई है सबको कत्ल होने की उम्मीद. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல முன்னின்ற முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவர்கள் முஸ்லிம்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு தெரியுமா சொல்லக்கூடிய வார்த்தை, खींच कर लाई है सबको कत्ल होने की उम्मीद. நாங்கெல்லாம் வந்திருக்கிறது லெட்டர் போடுறதுக்கு இல்ல, மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறதுக்கு இல்ல, எதற்காக வந்தோம், கத்தல் ஹோனி கி உம்மீத், நாங்க செத்து மடிவதற்காகவே இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்களாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வந்திருக்கோம் சொல்வார்கள். இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, खून से खेलेंगे होली गर वतन मुश्किल में है. இன்னைக்கு ஹோலி விளையாடும் பொழுது எப்படியாப்பட்ட நிலைகள் சில இடங்களில் சம்பவங்கள் நடக்கிறது. துர்திஷ்டவசமாக முஸ்லீம் தொழுகைக்கு போனா கவர்மெண்ட்ல இருந்தே சில நேரங்களில் அலோன்ஸ் வருது, ஜும்மா அன்னைக்கு ஹோலி வந்தா என்ன செய்யாதீங்க. சமீபத்தில் வந்துச்சுலதா என்ன வந்துச்சு, விழிச்சிருக்கீங்களா தூங்குறீங்களா?
என்ன வந்துச்சுட்டா ஜும்மா அன்னைக்கு வரும்போது ஜும்மா கூட என்ன செய்யாதீங்க, தொழுகி போகாதீங்க, வீட்டில் கூட இருந்துக்கோங்க. சில மாநிலங்களுடைய அரசாங்கம் டிக்ளேர் செய்தி பண்ணுது. ஆனா இங்கே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, खून से खेलेंगे होली अगर वतन मुश्किल में है गिर वतन வச்சு. எப்பா நாங்க வந்து ஹோலி விளையாட வந்திருக்கிறோம், இந்த பொடி ஹோலி இல்ல, இந்த டப்பால அடைச்சி தூக்கி வீசினா கலர் அந்த ஹோலி இல்ல. எந்த உடலிலே வாள்கள் பட்டால் ரத்தம் சிவப்பாக வெளியேறும் அந்த ஹோலி. அந்த ஹோலி விளையாட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி வந்திருக்கிறோம் மக்களே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? खून से खेलेंगे, ரத்தத்தால் விளையாடுவோம். ஹோலி கர் வத்தன் முஷ்கில் மே, வீடு நாடு எல்லாமே கஷ்டத்தில் இருக்கு, அதனால நாங்க ஹோலி விளையாட வந்திருக்கோம். ஹோலி விளையாட வந்தோம்னு சொன்னா மக்களே தப்பா நினைச்சுக்காதீங்க, டப்பால போட்டு இருக்கிற அந்த கலர் டப்பா இல்ல, எந்த எதுல விளையாட வந்திருக்கோம்? ரத்தத்தினால் ஹோலி விளையாட வந்திருக்கோம். சர்ஃபரோஷி கி தமன்னா அப் ஹமாரே தில் மே. இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம் முன்னோர்கள் சகோதரர்களே இந்த சுதந்திரத்திற்காக சுதந்திரத்தை வேட்கை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் என்று சொல்வதிலே, என்னுடைய முன்னோர்கள் என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் சகோதரர்களே. இது மட்டுமில்ல, இந்த நாட்டினுடைய கடைசியாக முகலுடைய வம்சத்திலே கடைசியாக ஆட்சி செய்தவர் பஹாதுர் ஷா ஜஃபர். அவரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டு அந்த பஹாதுர் ஷா ஜஃபரை அவங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே 4 குழந்தைகளை அறுக்கிறான் கையாளர். எப்படி அறுக்கிறான்? குழந்தை அத்தா முன்னாடி வச்சு செய்யறான், கழுத்தறுத்து வெள்ளைக்காரன் கொல்றான். கொண்டுட்டு ரங்கோனுடைய இடத்துல கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறான். அப்ப அவர் பாடிய பாடல், லக்தா நஹி ஹே தில் மேரா உஜடே उजड़े दिया है दिया में, लगता नहीं है दिल मेरा उजड़े दिया में, किसकी बनी है आलम ना पाईदार में, इन हसरतों से लिख दो कहीं और जा बसे, इतनी जगह कहाँ है दिल दा गदाद में, कांटों को मत निकाल चमन से ओ बागबा, ये भी गुलों के साथ पले हैं बहार में. सुभान अल्लाह, எவ்வளவு அழகான வார்த்தை. அப்பா பூல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் எடுக்காதப்பா, பூல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் எடுக்காதப்பா, அதுவும் கூட பூவோட அந்த தோட்டத்தில் தான் வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு. बुलबुल को बागबा से सियाद से गिला, किस्मत में कैद लिखी थी फसल बहार में, कितना है बदनसीब जफर दफन के लिए, 2 गज जमीन भी न मिली कोई यार में. ஜாஃபருடைய அந்த கவிதை அவர் வந்து சிறைச்சாலை போது எழுதின கவிதை இது. அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த நாட்டினுடைய கடைசி ஆட்சியாளராக இருந்தவர், முஸ்லீமாக இருந்தவர், அவர் சிறைச்சாலையை போடும்போது சொன்ன வார்த்தை, கித்னா ஹே பத்நசீப் ஜஃபர் தஃபன் கேலியே. இப்போ நீ எவ்வளோ பெரிய ஒரு அன்லக்கி பர்சன், தமிழில் சொன்னால் என்ன சொல்றதுக்கு? அன்லக்கி பர்சன், துர்திஷ்டசாலி. நீ எவ்வளோ பெரிய துர்திஷ்டசாலிப்பா. 2 கஸ் ஜமீன் பி ந மிலி கோய் யாருமே, 2 முழம் பூமி கூட உனக்கு கபர். ஏன்னா அவங்க நாட்டிலிருந்து வெளியே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, இப்போ வச்சு அவர் மௌத்தானார். 2 முழம் நிலமும் கூட என்ன செய்யல, ஏன் நாட்டில் கிடைக்கலையேன்னு சொன்ன அந்த கவிதை வார்த்தைகள் இன்றைக்கும் வரலாறுகளிலே சில நேரங்களில் உதித்து கொண்டே இருக்குது சகோதரர்களே. இந்த அடிப்படையில் 1750 1957 வரை என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் எடுக்கப்பட்டு 1800களில் இருந்து துவங்கியது என்ற அந்த வரலாற்று பிழை எடுத்துவிட்டு 1750 1957 வரையிலும் இந்த முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடின. அதுலேயும் குறிப்பா சாதிக்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர், அதில் நிறைய உலமாக்கள் இருந்தாங்க. ஏறத்தாழ சுதந்திர வேட்கை ஆரம்பித்த நாள் இருந்து
அவங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தினுடைய வேட்கையை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஈது பெருநாள் தொழுகை வருது, அப்பவும் புல்டோசர் வேலை நடந்திருக்கு. பெருநாளுக்கு எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கும் போது அந்த ஊரை எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தகப்பனும் மவுத் ஆகும்போது தான் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு போவான். டே, நம்முடைய எதிரி யார் தெரியுமாடா, ஆங்கிலேயம் தானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முஸ்லீமும் உபதேசிச்சுட்டு போன ஒரு ஊர் பெருநாள் கொண்டாடி இருக்காங்க. புல்டோசர்களை கொண்டு வந்து ஆங்கிலேயர் அத்தனை ஊரையும் சுக்கு நுக்கோராங்க. அதே மாதிரி சோர்லே இந்த காளியப்பாணியுடைய அந்தமான் சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனைகள் ஏறத்தாழம் அடைந்தது முஸ்லீம்கள் சோர்லே. இதெல்லாம் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் மலபார்கள். மலபாருடைய போராட்டத்தை எந்த காலமும் நம்ம மறக்க முடியாது. அலி முஸ்லியார அரெஸ்ட் பண்றான். யாரு? ஆங்கிலேயன் அரெஸ்ட் பண்றான் அலி முஸ்லியால அரெஸ்ட் பண்ணதுமே மாப்பிளமார்கள்லாம் போராட்ட களத்தில் இறங்குறாங்க. மாப்பிளமார்கள் போராட்ட களத்தில் இறங்கும் பொழுது அந்த சுஹதாக்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் தரட்டும். மாப்பிளமார்களுடைய தியாகம் வரலாற்றை மறைக்க முடியாது. அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் எழும்புது. அப்படி எழும்பொழுது ஆங்கிலேயன் ஒரு 125 பேரை அரெஸ்ட் பண்றான். சவுர்லே, வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள், குறைந்தபட்ச வரலாறை படியுங்கள். வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு எந்த காலம் படைக்க முடியாது. போயிட்டு பிச்சை எடுத்து தான் இருக்கணும். ஒரு சீட் கொடுத்தா, 2 சீட் கொடுத்தா, இல்லை எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சீட் பிச்சை தான் கேட்கணும். வரலாறை படைத்தால் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டை எவ்வளவு அழகாக உருவாக்கினார்கள். நேரம் சொல்வதற்குள்ள ஒரு வருஷம் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன், இந்த வருஷம் இதை எடுத்திருக்கேன். இந்த நாட்டில் எதெல்லாம் உயரிய சின்னங்களாக இருக்குதோ அதை படைத்தவர்கள், உருவாக்கியவர்கள் யார்? நாளைக்கு நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமர்கள் கொடியேற்றக்கூடிய இடம் எது? எதுதா? ரெட் ஃபோர்ட். அதை கட்டமைச்சது யாரு? யாருதா? முஸ்லிம்கள். எதிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கு கீதம் வாசிக்கப்பட போகிறது, அதை முதல்ல உருவாக்கியவர் யார்? நாளைக்கு எல்லா மூவர்ண கொடியை நாம் எல்லாம் பார்த்து மேலே செல்யூட் அடிக்கிறோம். அந்த கொடியை உருவாக்கியது யார்? முழுக்க இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டினுடைய வளங்களையும் முழுமையாக பாதுகாத்து உயர்த்தியவர்கள் இந்த முஸ்லிம் சமூகம். ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாள் விட்டாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! நான் ஆங்கிலேயம் படிக்க மாட்டேன் என்ற ஃபத்வாவை கொடுத்தார்கள். அதனால்தான் முஸ்லிம் சமூக சர்ச்சார் கமிஷனுடைய அறிக்கையில் என்ன வருது? படிப்பில் பின்தங்கியவர்கள் யார்தா? இன்னைக்கு பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முஸ்லிம் பிள்ளைங்க படிச்சு வராங்க. இப்போ இவ்வளோ பெரிய பின்தங்கியதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஆங்கிலேயனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஃபத்வா. நாங்கள் ஒருபோதும் ஆங்கிலேயம் படிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அவ்வளோ ஒரு வேட்கை இருந்தது இந்த முஸ்லிம் சமூகத்திடத்தில். சரி, இந்த மலபார் முஸ்லிமுடைய சம்பவத்துக்கு வரேன். 125 பேரை அரெஸ்ட் பண்றான். எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டணும்? மட்ராஸ் கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். இன்னைக்கு சிறைச்சாலைக்கு போகும்பொழுதும் கூட மனிதயம் காக்கப்படுகிறது. அன்னைக்கு மனிதயம் காக்கப்படலை. கூட்ஸ் வண்டியில் ஏத்துறான். மலபார்ல அந்த திருவூர்ல இருந்து சென்னைக்கு கொண்டு போகணும். அப்படி போகும்பொழுது சேலம் வழியாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்பொழுது 50 பேர் உட்காரதே அந்த கூட்ஸ் வண்டியில் பெருசு. எத்தனை பேரை போட்டான்? 125 பேரை போட்டான். சரி, ஏர் சர்க்குலேஷன் இருந்தா? இல்லை. கூட்ஸ் வண்டியில் ஏர் சர்க்குலேஷன் இருக்குமாதா? இருக்குமா? லாக் பண்ணிட்டான். சரி, ஃபுட்டு, சாப்பாடு. சரி, இன்னைக்கு திருவூர்ல இருந்து சென்னைக்கு போகிறது எவ்வளோ நேரம் எடுக்கும்? மேக்சிமம் 5 ஹவர்ஸ் எடுக்கணுமா? அன்னைக்கு அப்படி கிடையாது. ட்ரெயின் வண்டி ஊர்ந்துக்கிட்டு தான் போகும். ஏறத்தாழ 2 to 3 days, 3 நாட்கள் ஆகும். அப்படி பயணம் மேற்கொள்ளும் கூடிய அந்த பயணத்திற்கு 50 பேர் மட்டுமே உட்காரக்கூடிய இடத்துல 125 பேரை போட்டு லாக் பண்ணி விட்டான். காத்து கிடையாது, பசியினுடைய தாக்கம், தண்ணீருடைய தாகம் எல்லாம் சேர்த்து கூட இருந்தவர்களே அவர்களுடைய கரிகளை கடித்துக் கொள்ளக்கூடிய அவர்கள். ஒரு மனுஷனுக்கு தாகம் அடிக்குது, தொண்டை வறண்டது, யார் கடிப்பான்? பக்கத்தில் இருக்கிற தானே கடிக்க வேண்டியது. இடையில நிப்பாட்டி திறந்து பார்த்திருக்கான். 65 பாடிகள் நாற்றம் அடித்து துர்நாற்றம் அடித்து கீழே விழுது. எத்தனை பேர்ல? 125 பேர்ல 65 பேர் என்ன செய்யறாங்க? துர்நாற்றம் அடித்த பாடிகளாக கீழே வருது. அதற்கு பிறகு இருக்கக்கூடியவர்களை தூக்கிட்டு போறான். போய் மெட்ராஸ் கோர்ட்ல தீர்ப்பு வழங்கப்படுது. பாதி பேரை அந்தமானுக்கு அனுப்பு, பாதி பாருக்கு என்ன செய்ய? கொலை செய்ய வேண்டும். சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திலே முஸ்லிம்களுடைய சதவீதம் தான் அதிகம். இன்னைக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய பேர் லிஸ்ட் இருக்கிறது இந்தியா கேட்டிலே.
தயவு கூர்ந்து ஒரு முறையாவது சென்று பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 95% யாருடைய பெயர்கள்? நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்கள். நெஞ்சை நிமிர்த்தி சொல்லணும், என்னுடைய முன்னோர்களுடைய தியாகத்தால் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் அடைந்தது. எல்லோரும் பாடுபட்டார்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. கமாண்டிங் கொடுத்தவர்கள், தலைமை ஏற்றவர்கள், தன்னுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பொருளாதாரத்தை, வல்லல் ஹபீபினுடைய பொருளாதாரம் இங்கு, வல்லல் ஹபீப் பிளாங்க் செக் கொடுத்தார், பிளாங்க் செக் கொடுத்தார். சுபாஷ் சந்திர போஸுடைய படையில யார் இருந்தார்? காந்தியினுடைய கூட இருந்தவர்கள் யார்? யார் தான் காந்தி கூட இருந்தா? அலி பிரதர்ஸ். அவருடைய தியாகத்தை மறக்க முடியுமா? அஹிம்ச வழியில போராடக்கூடியதிலும் முஸ்லிம்கள் தான் முன்னிறுத்தார்கள். ராணுவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட யாருடையது? சுபாஷ் சந்திர போஸுடைய படையிலும் யார் இருந்தார்கள்? முஸ்லிம்கள் இருந்தார்கள். எல்லா நிலைகளிலும் உயிர் தியாகம் கொடுக்கப்பட்டது, தாலிகள் அறுக்கப்பட்டது. அது மட்டுமில்லை சகோதரர்களே, விதவையாக்கப்பட்டார்கள். தூக்கு கயிறை சந்தோஷமாக முத்தமிட்டவர்கள். யாரும் போயிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுக்கல, நெஞ்சை நிமிர்த்தி இந்த நாட்டினுடைய தியாகத்திற்காக, சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். சகோதரர்களே, முஸ்லிம்கள் என்று சொல்வதிலே மிகவும் கர்வத்தோடு, மிகவும் சந்தோஷத்தோடு, மிகவும் நான் என்ன சொல்றது, பெருமையோடு நான் சொல்கிறேன், என்னுடைய மூதாதையர்கள் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வித்திட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள் எல்லாத்தையும். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் சுதந்திரத்தை பெற்றதிலே தன் அடையாளத்தை எங்குமே காட்டுகல. புரிதாத்தா? தன் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தை எங்கேயுமே காட்டவில்லை. அதற்கு உதாரணமாக தான் சகோதரரை நீங்கள் பார்க்கக்கூடிய அழகான பாடல் வரிகள். என்ன நாளைக்கு பாடுவாங்க, சாரை ஜஹாசே, இது ஜனகணமதி பாடுவோம். அதற்கு பிறகு பாடக்கூடிய என்னது? அதுவும் சாரே ஜஹாசே அச்சா ஹிந்து சித்தா. யார் எழுதுனதுதா? யார்கிட்ட எழுதுனா? அது இன்னைக்கு மியூசிக் மட்டும் ஓடிட்டு இருக்கு. யார் எழுதுனது? அல்லாமா இக்பால் எழுதுனது. எவ்வளவு அழகான வார்த்தைகள், படிச்சு பாருங்க. தமிழ்ல இருந்தாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுங்க. सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा, हम बुलबुले हैं उसकी ये गुलसिता हमारा। गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में, समझो वही हमी भी दिल हो जहां हमारा। पर्वत में हो पर्वत वो सबसे ऊंचा, हमसाया आसमां का वो संतरी हमारा, वो पास पा हमारा। गोदी में खेलती हैं जिसकी हजारों नदियां, गुलशन है जिनके दम से रश्के जहां हमारा। आए आबे रोक गंगा वो दिन है याद तुझको, उतरा तेरे किनारे उतारा तेरे किनारे जब कारवां हमारा। இங்க எங்கேயுமே மார்க்கத்தை காட்டல, எங்கேயுமே என்ன செய்யல, முஸ்லிம்களின் அடையாளப்படுத்தல. எவ்வளவு அழகா சொல்றார். இந்த இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தா ஹமாரா. உலகத்திலே ஒரு சிறந்த தேசம் என்று இருக்குமையானால் இந்த ஹிந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியா தான் சிறந்த தேசம் என்று பாடியவர் யாரு? அல்லாமா இக்பால் இல்லையா? ஹம் புல்புலே ஹே உஸ்கி ஏ குல்சிதா ஹமாரா. நாங்கள் இந்த தோட்டத்தினுடைய புல்புல்கள், பறவைகள், இது எங்களுடைய தோட்டம் என்று வர்ணிக்கிறார். யாரா நாட்டை என்ன சொல்றாரு? சில நேரங்களில் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் பட்னியாக படுக்கும் பொழுது அந்த நாடு மிகவும் பார்ப்பதற்கு மோசமாக தெரிகிறது. ஆனால் அன்று சிறைச்சாலைகளும் வீரியத்தால் செத்த ஷோதாக்குடி பிணங்களையும் வைத்துக் கொண்டு பாடிய பாடு என்னது? ஏ குல்சுதாங்கிறார். மிகப்பெரிய என்னது தோட்டம் சொல்றார். சம்ஜோ வஹி ஹமீபி தில் ஹோ ஜஹா ஹமாரா. சரி, ஷார்ட்டா முடிக்கிறேன். गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में. நாங்க வெளியே போனாலும், நாங்க கஷ்டத்தில் இருந்தாலும் எங்களுடைய உள்ளமெல்லாம் எங்க இருக்கு? நாட்டுப்பற்றிலே தான் இருக்குது. சம்ஜோ வஹி ஹமீபி தில் ஹோ ஜஹா ஹமாரா. எங்களையும் இந்த நாட்டிற்காக போராடியவர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் மக்களே அப்படின்னு சொல்றார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கங்காவை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு கங்காவை வச்சு எவ்வளவு அரசியல் நடக்குது. ஐ ஆபே ரூக் கங்கா ஓ தின் ஹே யாத் துஜ்கோ. கங்கா நதியே ஞாபகம் இருக்கா? உத்தரா தெரே கினாரே ஜப் காருவா ஹமாரா. கங்கா நதியே உன் பக்கத்தில் இருந்தானே சுதந்திர வேட்கைக்காக இந்த சமூகம் கிளம்பி இறங்கியது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு
ஒரு வார்த்தையும் சொல்கிறார், மஸ்ஹப் நஹி சிகாதா ஆபஸ் மே பேர் ரக்னா. எந்த ஒரு மார்க்கமும் மதமும் ஒரு கொள்கையும் கோட்பாடும், குறிப்பாக இஸ்லாம் என்ன செய்யல, மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை காட்டவில்லை. மஸ்ஹப் நஹி சிகாதா ஆபஸ் மே பேர் ரக்னா. எந்த கொள்கையும் கோட்பாடும், குறிப்பாக இஸ்லாம் யாரிடத்திலும் வேறுபாடுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, கருப்பன் வெள்ளை, இது மாதிரியான எந்த வேறுபாடுகளும் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஹிந்தி ஹே ஹம் வதன் ஹே ஹிந்துஸ்தா ஹமாரா, இந்தியா தான் எங்களுடைய திருநாடு, நாங்கள் இந்தியர்களே என்று சொல்லக்கூடிய பாடலை பாடியவர் யார்? யார் தான் பாடுனா? இதுலயும் கூட நீங்க வரலாறு போய் படிச்சு பாருங்க, இன்னைக்கு படிச்சு பாருங்க இதுல என்ன நடக்குது. அது மட்டுமா, கடைசியாக குர்ஆனுக்கு அதிகமாக தஃசீர் எழுதி அல்லாமா அபுல் கலாம் ஆசாத், மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றவர். அவர்கள் எங்கு சென்றாலும் தடை செய்யக்கூடிய ஆங்கிலேயர். அவர் பேசினா தடை, அவர் கவிதை எழுதினா தடை, அவர் எங்கேயாவது விஐபி சீஃப் கெஸ்டா போனா தடை, அவர்கள் யாரோடு பேசினால் தடை. அல்லாமா அபுல் கலாம் ஆசாத் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். அப்படி இருந்தும் கூட குர்ஆனுடைய தஃசீர் எழுதி கொண்டே இருந்தார், கவிதைகள் எழுதி கொண்டே இருந்தார், கவிதையின் மூலமாக சுதந்திர வேட்கை உணர்வூட்டிக் கொண்டே இருந்தார். இப்படியாக முழுமையாக சுதந்திர வரலாற்றை ஒரு முறை திரும்பி பார்த்தால் அதிலே தெரியக்கூடிய எல்லாம் முஸ்லிம்களுடைய தலைவர்களுடைய தலைகளும், முஸ்லிம்களுடைய பிச்சைக்காரர்கள் கூட. யார் சொன்னாங்க? உள்ள சொன்னா யாசன் கேட்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, அது ஒரு கூட்டம் முசாபர்கள், அதே அந்த போராட்டத்தில் அவர்களும் கூட தன்னால் இயன்ற என்ன செஞ்சாங்க, அரசாட்சி மாதிரி இருக்கக்கூடிய ஆள்களும் கண்ணியத்திற்குரியவர்களும் போராடினார்கள். சாதா ஃபக்கீர்மாருடைய பங்களிப்பும் சுதந்திரத்துக்கு பெரியது. ஆக எல்லா தரப்பட்ட மக்களிலும் முதன்மையாக சதவீதத்தில் அதிகமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள், எங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லுவதிலே பெருமை அடைந்து கொண்டு வல்ல ரஹ்மான் எந்த அடிப்படையில் இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபட்டு இந்தியர்கள் என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்காக வேண்டி முஸ்லிம்களும் பிற சகோதரர்களும் பிற மதத்தவர்களும் போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை இதுல ஒரு அளவேனும் இதற்கு கெடுதி ஏற்பட்டால் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய வழியிலே சென்று இந்த நாட்டை சீர்படுத்தி சுதந்திர காற்றை எப்பொழுதுமே சுவாசிக்க வைக்கக்கூடியதற்கு நாம் உறுதி கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் இந்த நேரத்திலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் விதவையாக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் அனாதையாக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக துஆ செய்கிறேன். ரஹ்மான் அந்த ஷஹாதத்தை நீ அங்கீகரிப்பாயாக, அவருடைய தியாகங்களை அங்கீகரிப்பாயாக. அவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷுஹதா, ஓ ஷுஹதாக்களே, ஓ அநீதி இழைக்கப்பட்டவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். ربنا آتنا في الدنيا